முதல்ல நீங்கள் மனையை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கு தகுதியான மனையா, அந்த மனை டிடிசிபி அனுமதி பெற்று இருக்கிறதா, நீங்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா சிஎம்டிஏ அப்ரூவ்டா அப்படின்னு பார்க்கணும். அதர் தென் சிஎம்டிஏ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். ஸோ இந்த 5,904 தவிர மீதி எல்லாமே டிடிசிபி, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், தமிழக நகர் ஊரமைப்பு இயக்குநரகம் சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து அனுமதி கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட காம்பிடென்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. யார்? நகராட்சியை பொறுத்தவரைக்கும் நகராட்சி, மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் மாநகராட்சி, ஊராட்சியை பொறுத்தவரைக்கும் ஊராட்சி, பேரூராட்சியை பொறுத்தவரைக்கும் பேரூராட்சி. இவங்களாம் காம்பிடென்ட் அத்தாரிட்டி, அதிகார பகிர்வு. அவங்களுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது. 24 சென்ட்டுக்குள்ளே 8 யூனிட்டுக்குள்ளே அனுமதியெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்படி அதிகாரம் பெற்றவர்கள் முறையாக அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அனுமதி கொடுத்துருக்கிறார்களான்னு பார்க்கணும். 1/5/2017 பிறகு அனுமதி வாங்கப்பட்டிருந்தால் அந்த அனுமதி வாங்கப்பட்ட மனைப்பிரிவில் 500 சதுர மீட்டருக்குள்ளே 8 யூனிட்டுக்கு வரைக்கும் ரேரால் நீங்கள் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம். ஸோ அதில் வந்து நீங்கள் 500 சதுர மீட்டருக்கும் 8 யூனிட்டுக்கும் மேலே இருக்குதுன்னா கட்டாயம் அதில் பதிவு பண்ணணும்.